நீங்க உருவ தோற்றத்திலே பல சவால்கள் இருக்கு. ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, குண்டா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு. அந்த காலத்துல பெண் பார்க்க போனா இப்படி அந்த பெண்ணு ரொம்ப வெக்கப்பட்டு வந்து காப்பி கொடுத்துட்டு ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு பெரும்பாலும் உதவுபவள் அவள் மனைவியாகத்தான் இருக்கிறாள். வீட்டு பக்கத்துல 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் வருவாங்க, வந்து அடியே பிள்ளை இதுக்கெல்லாம் அனுப்பிடுறாங்க. பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க, ஹலோ நான் இன்னைக்கு வர லேட் ஆகும். பெண்கள் கிட்ட குட் டச் பேட் டச் சொல்லி தரதை விட ஆண்கள் கிட்ட டோன்ட் டச்னு சொல்லுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்திடவே அப்படின்னு பட்டிமன்ற பேச்சாளர்களை எல்லாம் தாண்டி உச்சம் தொட்டிருக்கக்கூடிய அந்த 6 பேரையும் நல்ல பலமா கரவழி கொடுத்து பாராட்டலாம். பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித்தமிழே கருணை பெருஞ்சுவையே நான் உந்தன் இளைய மகன் உன் பாதம் தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய கவிச்சாரதி பாரதியின் ஆசியோடு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று சொல்லி பெண்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் மகிழ்வோடு கொண்டாடுகின்ற ஒரு உன்னத பெருவிழாவான உலக மகளிர் தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மதுரையினுடைய அங்கமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்லூரியாக பலம் பெருமையோடு புதுமையும் கலந்து பல நல்ல மாணவர்களை இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியை சார்ந்த முதல்வர் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் வணங்கி மிகச்சிறப்பாக 2 அணியிலும் பேசுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, கை தட்டுவதற்காகவே சிறப்பாக வருகின்றிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கை தட்டுனா அழகு கூடுமா? பெண்களாக இருந்தால் அழகு கூடும், ஆண்களாக இருந்தால் அறிவு கூடும். அப்போ எங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்கக்கூடாது. நல்லா கை தட்டலாம், உற்சாகமாக கை தட்டலாம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு நம் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இன்றைய சூழலில் பெண்கள் முன்னேற்றம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா, சவாலாக இருக்கிறதா? சந்தோஷம் என்று சொல்வதற்காக ஜெயந்தி நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் அவங்கள. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக வித்யா வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக பத்மஸ்ரீ வந்திருக்கிறாங்க. சவால் நிறைந்தது அப்படின்னு சொல்றதுக்காக அனிஷா வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக பிருந்தாலட்சுமி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அதே போல காயத்ரி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக படப்பிடிப்பு செய்து இணையத்திலும் தொலைக்காட்சிகளும் உழவ விட இருக்கின்ற ஜேசி தொலைக்காட்சிக்கு ஜோரா அவருக்கு கைதட்டிடலாம். இன்னைக்கு நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் கல்லூரி வளாகத்தை பார்க்கிற பொழுதே அங்கங்கே பிள்ளைகளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ முன்னேறிட்டோமா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்கிறவங்க தானே சொல்லணும். அப்போ பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள்னு சொல்கிறோம். நாட்டினுடைய நதியை பெண்ணின் பெயரை வச்சு அழைக்கிறோம். தாய்நாடுன்னு நம்ம சொல்லுகிறோம். எல்லா விதத்திலும் பெண் பெருமையாக இருக்கிறாள். பின்னால் வருவதை முன்னால் உரைக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்காக இதோ வருகிறார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஜெயந்தி அவர்கள் வெற்றியோடு இதோ தொடங்குகிறார். உங்கள் உற்சாகமான கரவொலியோடு அவரை அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி தொடங்குகின்றேன்.
இன்றைய காலகட்ட பெண்களுக்கு சந்தோஷமே என தீர்ப்பு வழங்க வந்துள்ள நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐஸ் வைக்கிறதுல 2 வகை. ஒன்னு ஐஸ் வைக்கிறது, இன்னொன்னு ஐஸ்லயே வச்சிடுறது. என் அணியினருக்கும் எதிரணிக்கும் வணக்கம். பெண்ணே, உனக்கான உலகம் காத்து கொண்டிருக்கிறது, சாதனை புரியவா. விதி என முடங்கி விடாமல் கேலி பேசினாலும் உன்னை ஏசினாலும் அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டு பெண்ணே என்றார் பாரதி. பெண்ணாக பூமியிலே பிறந்து பிழையாய் முடியுமடி தங்கமே தங்கம் என்று வருந்தி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. என அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி தொடங்கின்றேன். நம்மளோட இந்திய தேசத்துல மட்டும்தான் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா தெய்வமா சொல்றாங்க. இதே ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா சிங்கக்குட்டி பிறந்திருக்கான்ற ஒரு அக்ரினி பேர்ல தான் சொல்றாங்க. ஒழுசு நம்ம பெண்களை மட்டும்தான் நல்லா கை தட்டுங்கப்பா. டேப்பா, தெய்வத்துக்கு நிகரா சொல்றாங்க. ஆமா, நாங்களாம் முன்னாடி காலம் மாதிரி ரொம்ப கீழலாம் இல்ல, ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இல்ல, ஆண்களுக்கு மேலேயும் மேலே ஏறி ஏறி சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க பெண் என்றாலே தாய்மை, தாய்மை தான் எல்லா பெண்ணுகளுக்கும் சந்தோஷம் அப்படின்னு. நம்ம சங்க காலத்துல சங்க இலக்கியத்துல படிச்சிருக்கோம், ஈன்று புறந்தழுதல் தாய்க்கு கடனே அப்படின்னு. வெறும் குழந்தைய பெத்து போடுறது மட்டும் இல்லைன்னு வள்ளுவம் ஒரு திருக்குறள் சொல்றாரு. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அதாவது வெறும் குழந்தைய பெத்தெடுக்கிறது மட்டும் ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் இல்ல, அந்த குழந்தைய நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து நல்ல கல்வி புகட்டி எல்லாரும் முன்னாடி சான்றோர்னு அந்த குழந்தை எல்லாரும் சொல்றப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கெல்லாம் அளவற்றது. இதுதானே சந்தோஷம். இதை விட்டுட்டு சவால்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க எதிரணியர். 3 பேரையும் பத்தி விடுவான். ஒரு சின்ன கதை. என் பெரியம்மாக்கு 16 வயசுல திருமணம் ஐயா. உங்க பெரியம்மாவுக்கு 17 வயசுல எங்க அண்ணன், 19 வயசுல எங்க அக்கா. அருமை. ஆனா இப்ப நம்ம சொல்ற டீனேஜ்ன்றது எங்க பெரியம்மாக்கு வாழ்க்கையில முடிஞ்சிச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்துல 19 வயசுல நான் அந்த கலர் பட்டாம்பூச்சிலாம் பறக்க கல்லூரி வாழ்க்கைனா என்ன இருக்குன்றத அனுபவிச்சு சந்தோஷமா தானே வாழ்ந்து கொண்டிருக்கேன். இதுல எப்படி நீங்க சவால்னு சொல்லலாம்? எப்படிமா சொல்லலாம்? ஏமா அதுக்கப்புறம் மேல 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 படிச்சு இப்ப முதுகலை முடிக்க போற தருவாயில இருக்கேன். உண்மையா சொன்னா என் குடும்பத்துல முதல் முதுகலை பட்டதாரியா நான் தான் இருக்கேன். இதுதான் எனக்கு சந்தோஷம். இதுதான் முன்னேற்றம். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், அமெரிக்கன் கல்லூரினா ஒரு கல்ச்சுரல்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கல்ச்சுரல்ஸ் இருக்கும். ஆனா நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம், பசங்களை ஆடி வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்கு, நம்ம பொண்ணுங்க ஆடிதான் வீடியோ அவ்வளோ ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பொண்ணுங்க ஆடாத ஆட்டமா நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தோம். அந்த காலத்துல நாங்க இல்லைன்னு சொல்லலையே, இப்ப ஆடுறோம் பாருங்க அவ்வளோ ஆட்டம். எங்களுக்குள்ள இருக்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதானே நாங்க அந்த ஆட்டத்தையே ஆடுறோம். அந்த காலத்துல விதவை இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த காலத்துல விதவைகள் எப்படி இருந்தாங்க? கைமை நோம்பு இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த விதவை எய்தாப்புல வந்துட்டா கூட ஐயோ இவளை பார்த்துட்டு போறமே, போற காரியம் எப்படி இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு விதவைகள் அப்படியா? தன்னோட குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் உழைக்கிறாங்க. அந்த உழைக்கிறத வர காசை வச்சுட்டு தான் இதுக்கும் தன்னோட பிள்ளைங்களுக்கும் உதவும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. இதுதானே சந்தோஷம். இப்ப விதவைகளுக்கு நிறைய உதவித்தொகை வந்துருச்சு. விதவைகள் மறுமண சட்டம், விதவைகள் உதவித்தொகை, விதவைகளுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு விதவைகளுக்கு அவ்வளவு வந்துருச்சு. இதுதானே சந்தோஷம். அந்த காலத்துல பெண் பார்க்க போனா என்ன பண்ணுவாங்க? விதவைங்கிற சொல்லே இப்ப மாறி போச்சு. கைம்பெண். கைம்பெண் ஒரு பொட்டு இல்ல 2 பொட்டு வச்சாங்க. எவ்வளவு பெருமை. அதெல்லாம் முன்னேற்றம் தானே. அந்த காலத்துல பெண் பார்க்க போனா எப்படி? அந்த பெண்ணு ரொம்ப வெக்கப்பட்டு வந்து காப்பி கொடுத்துட்டு அந்த மாப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ, கருப்போ செவப்போ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சில பேர் மாப்பிள்ளைய பார்க்காம கல்யாணத்தப்ப பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இன்றைய காலத்துல நாங்க மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, சொந்தமா வீடு இருக்கா, சொந்தமா வீடு இருக்கா, கியா கார் வச்சிருக்காரா, மாப்பிள்ளைக்கு பெஸ்ட் கிஸ்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். மாமியா அம்மா இருக்காளா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஐயா. ஏன்னா எங்களுக்கு இது சந்தோஷம் தானே. ஏன்னா அடுத்த கட்ட வாழ்க்கையை நாங்க போறப்ப எங்களுக்கு இது சந்தோஷ படிக்கட்டா நாங்க அமைச்சுக்கிறோம். வீட்டுக்கு போறது சந்தோஷமா? சந்தோஷம் தானேயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் நினைச்சேன், கல்யாணம் பண்ணோமா, பிள்ளைக்குட்டிய பார்த்தோமா, பேரம்பேத்தி எடுத்தோமா, சராசரி வாழ்க்கைய வாழ்ந்தோமா போனோமா நினைச்சேன்.
அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இப்ப எனக்கு ஒரு புடவை வேணும்னா என் கணவரை எதிர்பார்க்கணும், எனக்கு நகை நட்டு வேணும்னா என் கணவரை தான் எதிர்பார்க்கணும், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னா கூட என் கணவரை தான் எதிர்பார்க்கணும். ஆனா அதே கணவனுக்கு தொழில நொடிப்பு நிலை வந்துருச்சுன்னா நான் படிச்ச படிப்புல இருந்து வர உழைப்புல இருந்து வர பணமும் அவனுக்கு தூக்கி விடுறப்ப என்கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருப்பாருங்க. அதுதானே எங்களுக்கு சந்தோஷம். மகிழ்ச்சியா. பாரதியார் பெண்களுக்காக நிறைய கவிதை எழுதியிருக்காரு. ஆனா அது அவர் எழுதுறதுக்கு காரணம் யாரு? வீரதுறவி விவேகானந்தரோட சீடர் நிவேதிதான்ற ஒரு பெண் தான் அவங்களுக்கு காரணம். ஆமையா, கொல்கத்தா காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் மாநாட்டுல பாரதியார் கலந்துருக்காரு. கலந்துகிட்டு திரும்பி வரும்போது நிவேதிதா கேக்குறாங்க, எங்க உங்க மனைவி செல்லமானு. ஐயோ, சமூக இடத்துக்கெல்லாம் பெண்ணை கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாரதியார். அதுக்கு நிவேதிதா சொன்னாங்க, நிறைய அறிவுரை சொல்லி பாரதியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்திருப்போம் ஒரு புகைப்படம், செல்லம்மா அமர்ந்தபடியும் பாரதியார் பின்னாடி நின்றபடியும். இதுதானே சந்தோஷம். எனக்கு எதிரணியர் வந்து சொல்லுவாங்க, ஒரு புகைப்படத்துல என்ன சந்தோஷம் கண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், தன்னோட கணவர் தனக்கு ஈக்குவலா நம்மள சமமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புகைப்படத்துல கூட நம்மள, அந்த காலத்துல கணவருக்கு முன்னாடி உட்கார கூட மாட்டாங்க. இந்த காலத்துல அந்த பாரதியார் அப்பயே மனைவியை உட்கார வச்சு அவர் பின்னாடி நின்று போட்டோ எடுத்து அதையும் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. அப்ப போட்டோவே எடுக்க மாட்டாங்க, இப்ப எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி வேற காமிச்சிருக்காங்க. அது சந்தோஷம் தானேயா? இதுல என்னையா கஷ்டம் இருக்குது? பாரதிக்கும் செல்லம்மாக்கும் சந்தோஷம். நம்முடைய சமூகம் போர் சமூகம். ஆமா, நான் இல்லைன்னு சொல்லல. அதனால அந்த காலத்துல ஆண் குழந்தை வேணும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பா ஆண் குழந்தை பெத்துக்கணும், அப்பதான் அந்த ஆண் வந்து போருக்கு போக முடியும் அப்படின்னு இருக்குது. ஆனா இன்றைய சமூகம் அப்படி சமூகம் இல்லையே. ஆண்களும் ராணுவத்துக்கு போகலாம், பெண்களும் ராணுவத்துக்கு போகலாம். இதுதானே நம்மளோட சமூகம், இப்ப இருக்க சமூகம். இது எங்களுக்கு சந்தோஷம் தானே. எவ்வளவுதான் காப்பியங்கள்ல ஆண் எழுதினாலும், ஆணை மையப்படுத்தியிருந்தாலும் அதுல முக்கியமா சொல்லப்படுது கண்ணகி மணிமேகலை போன்ற பெண் தானே. இது எங்களுக்கு சந்தோஷம் தானே. பாரதியார், பாரதிதாசன், பெரியார் போன்றவங்க பெண்ணுக்காக போராடினாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 1990க்கு அப்புறம் பெண்கள் தன்னோட எழுத்துக்கள் மூலமாகவும் தன்னோட சுய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சங்க காலத்துல இருந்து சிற்றிலக்கிய கால வரைய பெண் எழுத்தாளர்கள் இருந்தாங்க. ஆனா தன்னோட சுய துக்கத்தை வந்து பகிர்ந்திருக்க முடியுமா? பகிர்ந்திருக்க முடியாது. ஆனா இன்றைய எழுத்தாளர்கள் அம்பை, பாமா, சல்மா, தாமரை போன்ற நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்க சமூகத்துல நடக்கிற கருத்துக்களுக்கும் தன்னோட கருத்தையும் பகிர்ந்து கொள்றதுக்கு அளவுக்கு இப்ப முன்னேறி இருக்குல்ல. இது எங்களுக்கு சந்தோஷம் தானே. அதனால இன்றைய காலகட்டம் பெண்களுக்கு சந்தோஷமே என்று தீர்ப்பளிக்கும்படி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிறாங்க. இந்த முதல்ல பேச வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமாக ஜெயந்தி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சின்ன சின்ன அன்பில் தானே சந்தோஷம் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி, இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பெருமையோடு உறக்க சொல்லி இருக்கக்கூடிய ஜெயந்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி கொடுத்து, அதெல்லாம் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் நகர்த்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அது வயதான உன் தாயின் காலடியில் இருக்கிறது என்று சொல்வார். அப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறந்த ஒரு அன்பு சகோதரி, இன்றைக்கு நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவுலாம் சவாலா இருக்குன்னு தெரியுதுமா அப்படின்னு சொல்றதுக்காக இதோ வருகிறார்கள். அனிஷா அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். சென் தமிழ் என்று தலையினை சூடி செம்மாந்து நிற்கும் என் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சூழலில் பெண்களின் முன்னேற்றம் சவால்கள் தான் நிறைந்தது என்ற தலைப்பை முன்வைத்து பேச வந்துள்ளேன். எல்லா பெண்களின் வாழ்க்கையிலும் சவால் இருக்கும், இல்லை என்று எந்த பெண்ணாலும் சொல்லாமல் இருக்க முடியாது. அதாவது நடுவர் அவர்களே, இந்த காலத்து குடும்பத்தை பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை முடிச்சு சமைச்சு குழந்தைக்கு பிடிச்சதை சமைச்சு ஸ்கூலுக்கு கிளப்பி கணவனை கிளப்பி, வீட்டில் முதியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்றவாறு சமைச்சு தான் சாப்பிட்டும் சாப்பிடாமையும் அந்த சாப்பாடை எடுத்துட்டு வேலைக்கு போறது, அப்பா அதை விட பெரிய சவாலா இருக்கு நடுவர் அவர்களே. எதுவும் பாக்குறது இல்லையா வீட்டுல? வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வச்சாங்கன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா இந்த காலத்திலேயே வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி தான் வச்சிருக்காங்க. வீட்டு வேலையா கொடுத்து பூட்டி வைக்கிறாங்க.
அது மட்டுமா நடுவர் அவர்களே, 10ஆம் வகுப்பிலேயும் 12ஆம் வகுப்பிலேயும் முதல் மதிப்பெண் எடுக்கிறது பெண் மாணவர்கள் தான். ஆனா அதுல எத்தனை பேர் மேற்படிப்புக்கு செல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? எண்ணிக்கை குறைவுதான். என்னையே எடுத்துக்கோங்க, வீட்டு பக்கத்துல 4 பேர் இருப்பாங்க. 2 பேர் வருவாங்க, வந்து அடியே பிள்ளை இதுக்கெல்லாம் அனுப்பிடாதடி, காலம் கெட்டு கிடக்கு அப்படிம்பாங்க. அடுத்த 2 பேர் வருவாங்க, வந்து அம்மாடி நம்ம முதல்ல பிள்ளை இல்லப்பா, நம்ம எல்லாம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் படிக்க வச்சதே பெரிய விஷயம், அனுப்பவே அனுப்பாத அப்படிம்பாங்க. நான் சும்மா விடுவோமா? நம்ம அடம் பிடிச்சி சாப்பிடாம உருண்டு பிறண்டு நான் வந்து படிக்க கல்லூரிக்கு தான் போவேன், வீட்டுல இருந்து கரஸ்லாம் என்னால் பண்ண முடியான்னு சொல்லி பல சவால்களை எதிர்த்து நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்து படிச்சு அதுல சாதிச்சு காட்டுறது அதை விட பெரிய சவாலான விஷயம். உண்மையிலே சவால் தாமா. இந்தியாவிலே முதல் விண்வெளிக்கு சென்ற பெண் வீராங்கனை கல்பனா சாவ்லா அவங்க கல்லூரியில பயிலும் போது சுத்தி ஆண் மாணவர்கள், அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் பெண். இது எவ்வளவு சவாலான விஷயம் நடுவர் அவர்களே. கஷ்டம் இல்லையா? அதாவது எதிரணி இருக்காங்கல்ல, எதிரணி அவங்க முழு பூசணிக்காவே சோத்துல வச்சு மறைக்கிறாங்க நடுவர் அவர்களே. எங்க வாழ்க்கையில சவாலே இல்ல, சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இது அட்லாண்டிக் புழுகு அம்புட்டும். ஆணுக்கு பெண் நிகர்னு சொல்றாங்களே, இங்க எத்தனை வீட்டுல ஆண்கள் பெண்ணுக்கு நிகராக வேலை செய்யறாங்க, குழந்தைய பாத்துக்கிறாங்களா, இல்ல சமைச்சு தட்டுல சோறு போட்டு சாப்பிடுமான்னு சொல்றாங்களா? இவங்க வந்து சந்தோஷம் வந்திருக்காங்களே, அவங்களே அந்த சவால்களை தினமும் எதிர்கொண்டுகிட்டு தானே இருக்காங்க. அது மட்டுமா, நாங்க ஆணுக்கு மேலேயே போயிட்டோம்னு சொல்றீங்களே, இங்க ஒரு பெண் தான் பிடிச்ச வேலையில சம்பாதிச்சு தான் 1 ரூபா செலவு பண்ணா கூட என்ன ஓ காசுல நீ சம்பாதிச்சதுன்னு ஆடுறியா அப்படின்னு கேட்குற எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டுமா, இவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க, இவ்வளோ பெண் சாதனையாளர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் குறைவுதான். அவங்க சந்தோஷம் மட்டுமே பட்டிருந்தா இன்னைக்கு உலக அளவுல பேசப்பட்டிருப்பாங்களா, தெரியப்பட்டிருப்பாங்களா? அவங்க பல சவால்களையும் சாதனைகளையும் சந்திச்சனால தானே இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுறோம். அதையே அவங்க தெரியாம அவங்க சவாலையே சந்தோஷம் ஏத்துக்கிறாங்களே தவிர்த்து சவால்னு ஒத்துக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. நம்ம சொல்லி வச்சிருவோம், ஒத்துக்க சொல்லி. அவங்க பெரியம்மா 16 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவங்க இப்ப பட்டாம்பூச்சி கலரா பட்டாம்பூச்சி பறக்குறாங்களாம். இங்க பல பேருக்கு சிறக உடைச்சு 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே சொல்றாங்க பெண்களின் வாழ்க்கை சந்தோஷம் மட்டும்தான். அந்த பெண் எவ்வளவு குடும்பத்துல கஷ்டப்படுறா. இன்னொன்னு சொன்னாங்களே, ஒரு தாய்க்கு குழந்தைய மட்டும் பெற்றெடுக்கிற கடமை இல்ல, அதை வளர்க்குற மட்டும் கடமை இல்லைன்னு. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளவு சவாலான விஷயம். அதுவும் இல்லாம ஒரு குழந்தைய நல்வழிப்படுத்தி இந்த சமூகத்துக்கு நல்லவனா காட்டுறதுக்கு எவ்வளவு தந்தை தாய்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் சவாலான விஷயம் தானே நடுவர் அவர்களே. இங்க இருக்கும் அனைத்து பெண்கள் வாழ்க்கையில சவால் இருக்கும். என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. நீங்க இங்க அமர்ந்திருக்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு, சவாலே இல்ல. உட்கார்ந்துருக்கீங்க பூரா ரொம்ப சோகமா தான் உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, நீங்களே யாராவது சொன்னாங்களா என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு, சவாலே இல்லைன்னு? பாத்தீங்களா, இதான் போட்டு வாங்குறது. சீக்கிரம் கையை தூக்கிருங்க, யாராவது சந்தோஷமா தான் இருக்கிறோம்னு கையை தூக்குங்கப்பா. ஒரு ஓட்டு விழுகலையே உங்களுக்கு. எனவே எங்கள் அணிக்கு மட்டுமே தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக இன்றைக்கு மேடையிலே முழங்கிய அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். அனிஷா அவங்க ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப பிரதானமாக சொன்னாங்க. சும்மா உட்காந்துட்டு சந்தோஷம் சொல்லாதீங்க. அழகா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது எவ்வளோ சவாலான விஷயம். அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள சுமக்கிற ஒரு சவாலான விஷயம். அந்த குழந்தை பிறக்கணும், பிறந்த உடனே அது நல்லா வளரணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொல்லியிருக்கிறான். அப்பே வளர்ப்புன்னு சொல்லல. குழந்தைய நல்லா வளர்க்கிறது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை ஐயா, சவாலெல்லாம் இல்லை. எப்பொழுதும் போல நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்குனாங்க. வித்யா வாங்க, சந்தோஷமா தான் இருக்கிறோன்னு சொல்றதுக்கு கூடியாங்க. நல்லா கரவொலி கொடுக்கலாம்.
கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லில் மணிப்பழுத்த நிலைத்த மணிப்பொருளாய் மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவைகூட்டும் செந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி நான் தொடங்குகிறேன். இன்று நான் உங்கள் முன் பேச வந்திருப்பதோ இன்றைய சூழலில் பெண்களின் முன்னேற்றம் சந்தோஷம்தான் நிறைஞ்சது என்பதாகும். அடுப்பு ஊதுற பொண்ணுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டவங்க மத்தியில இன்னைக்கு நாங்க அடுப்பு ஊதுற நிலையில நீங்க எங்களை வச்சிருந்தாலும் நாங்க அடுப்பு மட்டும் ஊத மாட்டோம், படிப்பையும் ஓதுவோம் அப்படின்னு மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகம் வரைக்கும் கால் தடம் பதிச்சிருக்கிற பொண்ணுங்களோட முன்னேற்றம் எப்படி நடுவர் அவர்களே சவாலா இருக்க முடியும்? அப்படி சவாலா இருந்திருந்தா இன்னைக்கு எதிரணியில இருக்கிற இந்த 3 பேரால பேச வந்திருக்க முடியுமா? அப்படிலாம் கொஞ்சம் விட்டுருங்க, பாவம் அழுகுது. பேச வந்திருக்க முடியுமா சொல்லுங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணால தனியா தெருவுல நடக்க கூட முடியல. ஆனா இன்னைக்கு தேதியில அப்படியா? ஒரு பொண்ணை பாதுகாக்க எந்த ஆணும் வரணுங்கிற நிலைமை இன்னைக்கு இல்லையே. இந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரலையா? நான் நடக்க முடியலையேமா. நான் எடுத்துக்காட்டுக்கு நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்களை எடுத்துக்கிறேன். அரசியல் துறையில சாதிக்கிறது ரொம்ப பெரிய சவால் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு இரும்பு மனிதியை இழந்திருப்போமே. சவால் சவால்னு காம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க சவால் நிறைஞ்சதுன்னு பேசிட்டு 3 பேரும் சந்தோஷமா தானே நடுவர் அவர்களே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷமா கிளம்புவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்திடவே அப்படின்னு அந்த காலத்திலேயே பெண்களோட முன்னேற்றத்திற்காக ஆண்கள் குரல் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த காலத்துல பெண்களோட முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கிற ஆண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு தானே நடுவர் அவர்களை நம்ம சொல்லணும். வேற ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. பொண்ணை பொருளாதான் பாக்குறாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஒரு பொண்ணை தெய்வமா மதிக்கிற மதுரை மண்ல இருந்துட்டு எப்படி இவங்களால பேச முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. என் வாழ்க்கையை எடுத்துக்காட்டா சொல்றேன். எங்க குடும்பத்தோட முதல் பட்டதாரி நான் தான். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இன்னொரு திருப்பம் கேளுங்க. எனக்கு 5 அண்ணனுங்க. அவங்க யாரும் படிக்கல, அவங்க பட்டதாரியும் ஆகல. அவங்க படிக்கல, பட்டதாரி ஆகலங்கிற காரணத்துக்காக என்னைய படிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லல. நான் யாருக்கிட்ட கேட்டுட்டும் படிக்க வரல. எவ்வளவு தூரம் வேணாலும் படி, இஷ்டப்பட்டதை படி, பிடிச்சதை பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிற நிலைதான் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கு. அந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரலையா? குடும்பத்துல மட்டுமா நடுவர் அவர்களே, இப்போ சமூகத்தை எடுத்துக்கோங்க. பெண் எனக்கு உயர் அதிகாரியா இருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு ஆணும் நான் வேலைக்கு வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லலையே. அப்படிலாம் அந்த நிலை இல்லையே. இவ்வளவு ஏன் நம்ம கல்லூரியில எத்தனை பெண் ஆசிரியர்கள் அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு சிங்க பெண்ணா வெற்றி நட போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரலையா? எனவே இன்றைய பெண்களின் வாழ்க்கை சந்தோஷம் தான் நிறைஞ்சது அப்படின்னு சந்தோஷமா தீர்ப்பளிச்சு இந்த சந்தோஷமான மகளிர் தின நாள சந்தோஷமா எங்களை வழி அனுப்பி வைக்கணும்னு சந்தோஷமா கேட்டுட்டு சந்தோஷமா விடைபெறேன். நன்றி. சந்தோஷமா எல்லாரும் கை தட்டுங்க. அழகா வித்யா, கடுகு சிறிது காரம் பெரிதும் பையன் உருட்டி எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுற ஆத்தே. அன்னைங்கெல்லாம் பாவம் ரொம்ப சிறப்பாக நான் படிக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் படிப்பேன். இதுதான் வெற்றி. அதாவது நம்ம நிலையை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்ட சூழலில் வந்திருக்கிறோங்கிறத நினைக்கிற பொழுதே அந்த பெண்கள் முன்னேற்றம் என்பது மகிழ்ச்சியாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குன்னு சந்தோஷமாக உறக்க சொல்லி இருக்கக்கூடிய வித்யாவுக்கு பாராட்டு தெரிவித்து அடுத்தபடியாக இதை மறுப்பதற்கு பிருந்தாலட்சுமி வாங்கம்மா. சக்கரை கட்டி போல் அமைந்திருக்கும் என் சவால் அணியிற்கும் அதற்கு எதிரே நாங்கள் என்ன பாயிண்ட் சொல்லுவோம் அதற்கு பதிலடி கொடுக்கும் மகிழ்ச்சி அணியிற்கும் கம்பீரமாக அமைந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். வணக்கம். அடுத்து என் உரை தொடக்கம். முதலில் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உலகம் அறிவியலாலும் எல்லாத்தினாலும் முன்னேற்றி வந்தாலும் பெண்கள் அவங்க அன்றாட வாழ்வில் போராட்டம் தானே நடுவர் அவர்களை காண்கிறார்கள். சொல்ல முடியுமா? எதிரணியை சொல்லுங்க பாப்போம். அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி இந்த கல்லூரி வர்றதுக்கோ இல்ல ஒரு வேலைக்கு போறதுக்கோ எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வரோம் அப்படின்னு யாராலாச்சும் சொல்ல முடியுமா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கப்பா, மனசாட்சி பிரகாரம்.
முடியாது. ஏன்னா இன்றைய சூழல் அப்படி இருக்குதே. ஒரு ஒரு பெண் இல்ல ஆணும் சரி, யாராலையும் ஒரு நேரத்துக்கு போயிட்டோ இல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டோ எங்கேயும் வர முடியல. ஏன்னா இன்றைய உலகம் அப்படி இருக்குது நடுவர் அவர்களே. இதை விட ஏன் அன்றைய காலத்துல ஆண்களே படிக்காத காலத்துல தனி பெண்ணாக இருந்து ஒவ்வொரு வீட்டிலும் தன் கதவை தட்டி ஒவ்வொரு பெண்ணுக்கும் கை கொடுத்து பலர் வாயால் திட்டையும் பலர் சொல்லால் கேலியும் இருந்தும் பரவாயில்ல என்ற அனைத்து பெண்களுக்கும் கை கொடுத்து ஒரு பெண் இருந்தாள். அவள் யார் என்று எதிரணிக்கு தெரியுமா? இந்தியாவிலே முதல் பெண் ஆசிரியரும் அவர்தான் என்று அவர்களுக்கு தெரியுமா? சாவித்ரிபாய் பூலே அவர்தான் முதல் இந்தியாவின் பெண் ஆசிரியர். அவர் நினைத்திருந்தால் அன்று எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவள் போராட்டத்திலும் அவ்வளவு கஷ்டத்திலும் படிச்சு மித்த பெண்களுக்கும் சொல்லி கொடுத்து இன்று இங்க உட்கார்ந்து எதிரணி பேசுதே, அதுக்கு காரணம்லாம் யாரு? அவங்க தானே, அவங்க கொடுத்த படிப்பு தானே. இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, அந்த மாதிரிதான் இருக்கு. இவ்வளோ ஏன் நடுவர் அவர்களே, இவங்க சொல்றாங்களே பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் இருக்கு, அனைத்து சுதந்திரம் இருக்கு, எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்துலயும் வரலாம், இந்த நேரத்துக்கு வேணா போகலாம், இந்த நேரத்துல வேணா இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதை பண்றாங்க, பிடிச்சதை சாப்பிட்றாங்க, எல்லாமே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற எதிரணிக்கு நான் ஒன்று கேட்கணும். அதே மாதிரி நானும் நினைச்சேன், எங்க வீட்டில் ஒரு இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சரி கற்றுக்கோப்பா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் வீட்டு வாசப்படி 2வது வாசப்படி தான் எடுத்து வச்சேன். நம்ம எல்லார் வாழ்க்கையில இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒன்று பாட்டி இல்லைன்னா ஆன்டி. அவங்க வந்தாங்க. என்ற கண்ணு என்ன பாட்டி வந்தாங்களா ஆன்டி வந்தாங்களா? பாட்டி தான் வந்தாங்க. என்ற கண்ணு எங்க போற? அது என்ன இப்படி என்ன முடியுது, என்ன இப்படி இருக்க, என்ன குண்டாயிட்ட, ஏன் என்னாச்சு, எங்க போற அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு. ஏன் முன்னாடி சரி சரி போயிட்டு வா, நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும், நமக்கு அம்மா அப்பா தான் எல்லாமே, உலகம் உயிர் அப்படின்லாம் சொல்லிட்டு பின்னாடி போயே சுந்தரி என் மாமா பையன் ரமேஷ் சுரேஷ் இருக்கானுங்க 2 பேரு, பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு, கல்யாணம் பண்ணி வச்சிரு, என்ன ஒரு 20 பவுன் போடு, முடியலையா ஒரு 15 பவுன் போடு, போதும், மிச்சதெல்லாம் கார் வாங்கிக்கலாம், பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சவாலையும் இல்ல நாங்க படிக்கணும், நாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு எதிரே திமிரா உட்கார்ந்துருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் நடுவர் அவர்களே? எவ்வளவு இருக்கும்? இதை விட ஏன் இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. நம்ம பொதுவா வந்து நம்ம பெண்கள்லாம் சீரியல் பார்ப்பாங்க. அந்த சீரியல்ல கூட ஏதாச்சும் மகிழ்ச்சியா ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லுங்க, அந்த எதிரணியை பார்ப்போம். சொல்ல முடியாது நடுவர் அவர்களே, ஏன்னா எல்லாமே அப்படிதானே இருக்கு. பூரா சீரியல் மாமியால போட்டுறதா இருக்கு. ஒண்ணு மாமியார் மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இல்லைன்னா கணவன் அந்த மனைவிக்கு படிப்பு தரக்கூடாது, படிப்பு இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பெண் எப்படி படிச்சு வரா அப்படிங்கிறது தானே ஒரு பெரிய சவாலா இருக்கு. இதுல ஒரு பாட்டு கூட இருக்கு, கண்ணின் மணியே போராட்டமா, எதிர்நீச்சலே நீ எழுந்து வா. எல்லாமே எங்களுக்கு சவாலா தானே இருக்கு, எல்லா சவாலையும் கடந்து தானே நாங்க வரோம். அந்த சவால்ல தான் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கும். நாங்க ஒண்ணு நினைச்சு போவோம், அங்க எங்களுக்குன்னு ஒண்ணு காத்திருக்கும். இங்க இருக்கிற பெண்களை சொல்லுங்க பாப்போம். காலையில அவங்க எந்திரிச்சிட்டு எந்த பெண்ணாச்சும் ஐயோ இன்னைக்கு எந்த 7:30 நம்ம சந்திக்க போறோமோ அப்படின்னு எந்த பெண்களாச்சும் நினைக்காம அவங்க வீட்டுல இருந்து வெளியே போவாங்களா? இவ்வளோ ஏன் எதிர உட்காந்துருக்க எதிரணி கூட நினைச்சுதான் வந்திருக்கும், ஐயோ என்ன பண்றது, இவ பேசிட்டே இருக்காளா, அடுத்து நம்ம என்ன டாபிக் பேசுறது, இந்த டாபிக் அவ பேசிடுவாளா, இது அவ சொல்லிடுவாளா, கரெக்டா வேற போலனா பஸ் கிடைக்காது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவாலையும் நாங்க சந்திச்சுட்டு தான் இருக்கோம் நடுவர் அவர்களே. இதையும் தாண்டி இவங்க சொல்றாங்களே எல்லாமே இருக்கு, ஆண்களுக்கு நிகரா பெண் இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் நிறைய இடங்கள்ல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இல்ல, நிறைய இடத்துல தாழ்த்தப்பட்டுட்டு தான் இருக்கு. பெண்கள் கிட்ட குட் டச் பேட் டச் சொல்லி தரதை விட ஆண்கள் கிட்ட டோன்ட் டச்னு சொல்லுங்க. ஆண்களை நீங்க சரியா வளர்த்தா ஏன் பெண்கள் இப்படி இருக்க போறாங்க நடுவர் அவர்களே? அவங்க சந்திக்கும் பாதி சவாலே ஆண்களால தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல இருக்கும் பாதி சவால்கள் எல்லாம் கடந்து வந்தாலும் அங்கே ஏதாச்சும் இருக்கும். இவ்வளோ ஏன் இந்த அமெரிக்கன் கல்லூரியில பஜார் ஆஃபீஸ்ல இருக்கிறது கூட ஒரு பெண் தான். அவங்க எவ்வளவு துயரம் கஷ்டம் எல்லாத்தையும் சந்திச்சு எவ்வளவு சவாலை சந்திச்சு இங்க வந்து இருப்பாங்க. அவங்க நினைச்சாதான் ஆசிரியர்களுக்கு சம்பளம், ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா கூட முதல்ல அங்கதான் போகணும். அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இங்க இருக்கிற காலேஜையும் பார்த்துக்கிட்டு பேலன்ஸ்டா இருக்காங்கன்னா அதுவே ஒரு பெரிய சவால் தானே. இதை விட ஒரு பெரிய சவால் நான் சொல்லட்டா நடுவர் அவர்களே? சொல்லுங்க.
என்னோட டிபார்ட்மெண்ட்ல SF ஸ்டாஃப் மூவருமே பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. அவங்களும் அவங்க வீட்டுல வேலையை பார்த்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்கேயும் சில பேர் அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. அதையும் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ற அந்த மாதிரி ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க. அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய சவால்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனாலும் அது வெளியே சொன்னா அது நமக்கு பிடிச்ச வேலையே போயிருமே, ஏதாச்சும் சொல்லுவாங்களே நம்ம வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லாம அதையும் மறைச்சிட்டு இருக்கிறது பெண்களால மட்டும்தானே முடியும் நடுவர் அவர்களே. எனவே நீங்க பெண்களுக்கே இந்த சவாலே பெரிய இது என்று தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நல்லா திட்டுறதெல்லாம் திட்டிவிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முடிச்சிடுறதா? ரொம்ப சிறப்பாக அருமையாக பேசியிருக்கிறார். அதற்கு மறுப்பு கொடுக்க மகிழ்ச்சி என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பத்மஸ்ரீ இதோ வருகிறார். உற்சாகமான கரவொலியோடு அவரை அன்போடு அழைக்கிறோம். This is JC TV presenting the International Women's Day Talent Hunt 2024, sponsored by Vadamalayan Hospitals Private Limited, Pothis, Gopal Palpudi, Haji Mosa, co-sponsored by JC Residency, SVS Food, Raja Barley and JC Genuine Leathers. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வானை பிளந்து வந்து தேவதை போல உட்கார்ந்திருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 21வது நூற்றாண்டுல ரொம்ப மகிழ்ச்சிகரமா பட்டிமன்றம் பேச வந்த இந்த இடத்துல 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுல இருந்து வந்த என்னோட எதிரணி கிளவிகள்கிட்டலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காலத்துல இருந்து இருக்காங்க. ஆமா, நான் எதனால கிளவின்னு சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமா முன்னேறி போயிட்டு இருக்க இந்த காலத்துல வந்துட்டு முக்காடு போட்டு மூக்கு சிந்திட்டு நாங்க இன்னமும் வந்துட்டு சவாலை தான் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. பூரா கிளவிங்க. இப்போ நம்ம அமெரிக்கன் கல்லூரியை எடுத்துக்கலாம். முன்னொரு காலத்துல அமெரிக்கன் கல்லூரி வந்து ஆண் பிள்ளைகள் மட்டுமே படித்துட்டு இருந்த ஒரு கல்லூரியா இருந்துச்சு. ஆனா இப்போ ஜேம்ஸ் ஹால் பார்த்தோம்னா சரி, சாண்டர்ஸ் ஹால் பார்த்தோம்னா சரி, ஹியூமானிட்டி ஹால் பார்த்தோம்னா சரி, பெண் பிள்ளைங்க கலர் கலர் பட்டாம்பூச்சியா பறந்து திருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானே நடுவர் அவர்களே? சந்தோஷமா தானே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு ரோட்ல போறப்ப எங்களுக்கு. இப்போ என்னோட எதிரணியில இருந்து வந்திருக்காங்களே, காலையில அவங்க வீட்டுல கிளம்பும் போது நான் இன்னைக்கு வந்துட்டு போய் பட்டிமன்றம் பேச போறேன், ஜேசி டிவில என்னோட பட்டிமன்றம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு துளி கூட சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் சவால் இருக்குதான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சவாலை விட அதிகமா தான் இந்த சமூகத்துல வந்து சந்தோஷம் இருக்கு. சவால்லாம் கடந்து போயிடுச்சு. அந்த காலத்துல பெண்கள் சவாலை சந்திச்சு முன்னேறி வந்துட்டாங்க. இந்த காலத்துல நம்ம சந்தோஷம் மட்டும்தான் அடைஞ்சிட்டு இருக்கோம் முக்காவாசி. அதுதான் உண்மையான நிதர்சனம் நடுவர் அவர்களே. ஆமா, நீங்க ஜேசி டிவி சொல்லிட்டீங்கல்ல, உண்மைதான். என்னோட எதிரணி சொன்னாங்க பெண்கள் வந்து வீட்லயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. சில வீட்டுல அப்படி இருக்கு. ஆனா பல வீட்டுல பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க, ஹலோ நான் இன்னைக்கு வர லேட் ஆகும், சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க, இல்லாட்டி வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தானே நடுவர்களை பல வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல வீட்டுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனா லீவு தான் சமைக்க. வீட்டுக்காரர் வந்து வீட்டுல சாப்பாடு கேட்டா கல் இருக்கு, மாவு இல்ல, ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல, இந்த மாதிரி வரிவேல் காமெடி எல்லாம் வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க நடுவர்களே. ஆமாப்பா, நம்ம வீட்டுல அப்படித்தாப்பா. இப்பதான்ப்பா நொம்பளத்தை சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுப்பா. இந்த மாதிரி சவாலே இல்லைன்னு நாங்க பேசுறோம் அப்படின்னு எதிரணியில இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. நாங்க சவாலே இல்லைன்னு நான் சொன்னோம். சவாலெல்லாம் கடந்து வந்து இந்த நூற்றாண்டுல நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை இங்க இருக்க ஏதாவது ஒரு பெண், யாராச்சும் ஒரு பெண்ணை சொல்லுங்க இங்க கல்லூரிக்கு வர்றதுக்கு சந்தோஷமா இல்லைன்னு. வீட்டுல இருந்தா தான் சந்தோஷம் இல்ல, வீட்டுல இருந்தா தான் அதை பண்ணு இதை பண்ணுன்றாங்க. வெளியே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். சவால்கள் குறைஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோம். நம்ம எதிரணியில இருந்து பிருந்தா சொன்னாங்க, சாவித்ரி பாய் வந்துட்டு ரொம்ப சவால்களை சந்திச்சுதான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கோம்னு. அப்ப அவங்க சவால்கள்லாம் கடந்து வந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம சந்தோஷமா தானே படிச்சுட்டு இருக்கோம். அவங்கதான் சவாலை கடந்துட்டு வந்துட்டாங்கல்ல. நம்மளோட டாபிக் என்ன, இன்றைய வாழ்வில் வந்து பெண்கள் முன்னேற்றம் வந்து சந்தோஷமா இல்ல சவாலா? அப்ப இன்றைய காலகட்டத்துல சந்தோஷமா தானே நடுவர் அவர்களே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் எதிரில சொன்னாங்க பக்கத்து வீட்டுல இருந்து அது கேக்குறாங்க, இது கேக்குறாங்க, அது பேசுறாங்க, இது பேசுறாங்கன்னு. அவங்களுக்கு வாய் இருக்குன்னு என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியுமா நடுவர்களே? அதெல்லாம் ஒரு சவாலா? அந்த காலத்துல எவ்வளவு சவாலெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க பெண்கள். நமக்கு இவ்வளவு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, பெண்களோட சுதந்திரம் இவ்வளவு வந்திருக்குன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய சவாலா தாண்டி இருக்காங்க. இது பக்கத்து வீட்டுல பேசுனதெல்லாம் ஒரு சவாலா சொன்னா எப்படி நடுவர்களே ஏத்துக்க முடியும்? ஆமா, ஆன்ட்டி சொல்றது, கிராண்ட்மா சொல்றதெல்லாம் அதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்கணும்.
பல பட்டாம்பூச்சிகள்லாம் பறந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சிறகு அடைச்சு வீட்டில் உட்கார வச்சிடறாங்கன்னு சொல்றாங்க. எதனால உட்கார வைக்கிறாங்க? இந்த மாதிரி பெண்கள் வாழ்க்கை சவாலா இருக்குன்னு கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் போய் சொல்லவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்களா, அப்போ என் பிள்ளைக்கும் சவால் வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட போய், என்னங்க நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் முடிச்சிச்சு, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அப்பாவும் வந்துட்டு, ஆமாம்மா நம்ம தங்கராசு மொக்கராசு இருக்கான், நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பேசுவாங்க. இப்படி பேசி அந்த பிள்ளையோட பாலங்கணத்தை தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாதிரி இவங்களும் ஒரு சவால்ன்ற கண்ணோட்டத்திலே பார்த்து இவங்க எந்த பாலகணத்துல விட போறாங்களோ இல்ல இவங்க பிள்ளைகள் எந்த பாலகணத்துல தள்ள போறாங்களோ யாருக்கு நடுவர்களே தெரியும். பெண்கள் வாழ்க்கையில சந்தோஷங்கள் மிகுதியா இருந்துகிட்டே இருக்கு நடுவர்களே. இந்த காலகட்டத்துல அந்த சந்தோஷத்தை அவங்க பார்க்காம நாங்க எல்லாமே சவாலா சந்திக்கிறோம் சவாலா தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சு அவங்க சந்தோஷத்தை ஃபுல்லா இழந்துடுறாங்க. இதனால எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கப்படி இந்த ஒரு தலைமுறைக்கு சந்தோஷம் அளிக்கும்படி சந்தோஷம் அன்னைக்கு தான் இன்னைக்கு தீர்ப்புன்னு சொல்லி எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. அடேப்பா, உள்ள கிடக்கையெல்லாம் அப்படி அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பத்மஸ்ரீ. இன்னைக்கு எல்லாருமே பார்க்கிற பார்வையில தான் இருக்குது, பார்க்கிற பார்வையில தான் மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதை மறுக்கணும், எவ்வளோ பெரிய சவால். காயத்ரி வாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி, திமிர்ந்த ஞான செருக்கு, கனவு கண்ட பாரதியின் புதுமை பெண்களாக வீற்றிருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரி மாணவிகளே, இந்த பெண்களுக்கெல்லாம் அருமையான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கும் பேராசிரியர்களே, 5 பேரும் அனல் தெறிக்க பேசிட்டு போயிட்டாங்களே, 6வதா என்ன பேச போறாங்க, சந்தோஷத்துக்கு தீர்ப்பு கொடுக்கறதா சவாலுக்கு தீர்ப்பு கொடுக்கறான்னு தெரியாம பல மன போராட்டத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நடுவரவர்களே, எனக்கு பெரிய போராட்டம் தாம்மா. பெண்களுடைய சந்தோஷத்தையும் சவால்களையும் அருமையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற ஜேசி டிவி அவர்களே, யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்றதா, பிஹெச்டி பண்றதா, பிஎட் பண்றதா, இல்ல அம்மா வீட்டு சொந்தத்துல கல்யாணம் பண்றதா, இல்ல அப்பா வீட்டு சொந்தத்துல கல்யாணம் பண்றதா, இல்ல நமக்கு பிடிச்ச பையனவே கல்யாணம் பண்றதா, வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணிட்டு வேலை பார்க்கலாமான்னு பல மன போராட்டங்களோடும் சவால்களோடும் இருந்து கொண்டு மனச்சாட்சியே இல்லாம சந்தோஷம்னு சொல்லி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியிலே, நல்லாத்தாமா இருக்கு. நாங்க அடி வாங்காத ஏரியாவே இல்ல, வாங்காத அடி இல்ல, கேள்வி எங்களை கேட்காத கேள்வி இல்ல அப்படின்னு பல மன போராட்டங்களோடும் பல சவால்களை சந்தித்து கொண்டு இங்கே சவால்கள் தாயா பெண்கள் முன்னேற்றத்தில் முதல்ல இருக்கு அப்படின்னு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணணியே, அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்துக்கும் கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுறோமா, கடைசியில போற போக்குல கிழவினே சொல்லிட்டாங்க. அம்மா 27 வயசு தான் ஆகுது, என்னை கிழவின்னு சொல்லிட்டாங்க. நடுவர்களே 72 நினைச்சிட்டாங்க. நடுவர்களே, நீங்கள் ஒண்ணு புரிஞ்சு பார்க்கணும், பெண்கள் முன்னேற்றம் என்பது இங்கு சமுதாயத்தில் பெரும் சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பதுதான் முற்றிலும் உண்மை. காக்கா கதையில வடை சுட்டுக்கிட்டு இருந்த எங்க பாட்டி டிராவல் ஆகி பல கிலோமீட்டர் டிராவல் ஆகி நிலாவுக்கே போனாலும் அங்க எங்க பாட்டி வடை தான் சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, பாட்டிக்கு வடை சுடத்தான் தெரியும். இந்த சமுதாயம் பெண்களை இப்படித்தான் நடுவர்களை கட்டமைச்சிருக்காங்க. காலையிலிருந்து 1:30 மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துடுவே, இன்ன வரையும் வரலையேன்னா 1000 அழைப்புகள் அவங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கு. அவங்களும் நிராகரிச்ச வண்ணமே இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க சுதந்திரத்தை பத்தி பேசி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நடுவர்களே, பெண்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இங்க 1000 சவால்கள் இருக்கிறது. நடுவர்களே, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பையனை போய் எங்க அம்மா அப்பாட்ட சொல்றேன், அம்மா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா பெற்றோர்கள் அடிக்கிறாங்க. நடுவர்களே, அந்த பையன்கிட்ட போய் உன்னை பிடிக்கலான்னு சொன்னா ஆசிட்ல அடிக்கிறாங்க. நடுவர்களே, எவ்வளவு சவால்களை நாங்க பெண்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் தெரியாம சின்ன பிள்ளைய 19 வயசு பட்டாம்பூச்சியாக பறந்து திரிகிறார்களாம். அந்த பட்டாம்பூச்சிக்கு இளமையா இருக்கனால அதுக்கு எதுவும் தெரியல. அந்த பட்டாம்பூச்சிக்கு வயசாகட்டும், 25 வயசு வரட்டும். நடுவர்களே, 70 வயது பாட்டியிலிருந்து 7 வயது சிறுவன் வரை நம்மள்ட்ட கேட்பான், என்னமா அந்தம்மா வருஷம் முழா சோறே சாப்பிடாத மாதிரி நம்மள்ட்ட பத்தி எப்ப கல்யாண சோறு போடுறது அப்படின்னு 4 பேர் நம்மளை 4 விதமா கேட்கிறாங்க. நடுவர்களே, இங்க உருவ தோற்றத்திலே பல சவால்கள் இருக்கிறவர்கள். ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, குண்டா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, கருப்பா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, முடி கம்மியா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, நீளமா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கையே இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நடுவர்களே, ஒரே பிரச்சனையா தான் சவால்களை பல சவால்களை சந்திச்சுட்டு வரோம். நடுவர்களே, அன்னைக்கு எங்க அண்ணன் என்னை பார்த்து கேட்கிறான், 25 வயது ஆகியும் திருமணமாகாத மகள்களை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருப்பதுன்னு சொல்றான்.
அதுக்கு நான் சொன்னேன், 25 வயது ஆகியும் திருமணமாகாமல் படித்து கொண்டிருக்கும் என்னை போல் பெண்களுக்கு மட்டுமே தெரியும், நாங்கள் தினந்தோறும் எரிமலை குழம்புக்குள் எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று. நடுவர்களே, எங்க அம்மா வந்து அன்னைக்கு என்னை பார்த்து 57,500 ரூபா அப்படின்னு கன்னத்துல கை வச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா 57,500 ரூபா அப்படின்னு சொல்றீங்கன்னு. ஒரு பவுனு வேலை 57,500 ரூபாய்க்கு விற்கிதே, உங்களையெல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் நல்லது கெட்டதை பார்க்கறதுன்னு சொல்றாங்க. இவங்க பெண் குழந்தையை வந்து தெய்வமாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆண் குழந்தைகளை வரவாக பார்ப்பதும் பெண் குழந்தையை சிலவாக பார்ப்பதும் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு நடுவர்களே. இவங்க கேட்குறாங்களா, மாப்பிள்ளைகிட்ட என்ன வேலை பார்க்குற, எவ்வளவு சம்பளம் பார்க்குறேன், இவங்க கேள்வியை கேட்டுட்டு போயிட்டாங்க நடுவர்களே. அங்க எங்க அம்மா உட்கார வச்சு அவங்க 4 கேள்வி கேட்டாங்க. பொண்ணு ஓவரா பேசுது, 10 பவுன் சேர்த்து போடுங்க. பொண்ணு கருப்பா இருக்குது, ரவுண்டா 50 பவுன் போடுங்கன்னு இவங்க கேட்ட கேள்வியால அங்க எதிர்கேள்வி வந்துட்டு இருக்கு. பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு, இன்னொரு 5 பவுன் சேர்த்து போடுங்க. ஆமாங்க நடுவர்களே. இங்க பெண்களுக்கு சிறு பிள்ளையிலிருந்தே அவர்களுக்கு வந்து ஒரு சிந்தனை ஆற்றலும் அவர்களுடைய கற்பனை திறமும் தடைப்படுது நடுவர்களே. அன்னைக்கு எங்க அத்தை மகளை கூட்டிட்டு திருவிழாவுக்கு வந்திருக்காங்க நடுவர்களே. அந்த பொண்ணு ரிமோட் கார் கேக்குது. அதுக்கு எங்க பாட்டி சொல்றாங்க, பொம்பளை பிள்ளை உனக்கு எதுக்கு ரிமோட் கார், அந்த சுட்டி சாமான்லாம் இருக்கு நடுவர்களே, அதை வாங்கி தராங்க. செப்பு சாமான் அதை வாங்கி தர, இதை விளையாடு. இவங்க பெண்கள் ஆரம்பத்திலிருந்து இப்படித்தான் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. ஒரு டெடி பேர் மாதிரி அது காலையிலிருந்து நைட்டு வரையும் அது வாட்டுக்கு சீவிக்கிட்டு அது பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இப்படிதான் அந்த பெண் குழையை வளர்க்குறாங்க நடுவர்களே. இங்க கிண்டர் ஜாயின்னு ஒண்ணு விற்கிது நடுவர்களே. ஆண்களுக்கு ஒரு கலர்லயும் பெண்களுக்கு ஒரு கலர்லயும் இருக்கும் நடுவர்களே. ஆண்களுக்கு ப்ளூ கலர் டப்பால இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் காரு ஜேசிபி இந்த மாதிரி இருக்கும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடல் கன்னி, அந்த டெடி பேரு, அந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்டதா. பெண்களுடைய சிந்தனை திறனை குழந்தைகளில் இருந்து இங்க தடுக்கிறாங்க நடுவர்களே. இதையெல்லாம் தாண்டி வருவதே ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது பெண்களுக்கு நடுவர்களே. இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆயிருக்கும் நடுவர்களே. இன்னும் முழுகாம இல்ல, 3 மாசம் ஆச்சுன்னு 4 பேர் வருவாங்க நடுவர்களே. இங்க நேர்த்தி கடன் எல்லாம் பெண்கள், அதுக்கு போற கோயில் எல்லாம் நேர்த்தி கடன் வச்சு போறது. அக்னி சட்டி எடுக்கிறேன், பால் கூட இருக்க, மடிப்பிச்சை கேட்கிறேன், மண் சோறு சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுவாங்க நடுவர்களே. அங்க ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த அம்மா அக்னி சட்டி எடுத்து வரும், எரியிற தீயில எண்ணெயை ஊத்திக்கிட்டே வருவாரு நடுவர்களே. நல்லா எரியட்டும். ஆமாங்க நடுவர். இங்க 4 கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் நடுவர்களே இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. அப்பதான் அலுவலகத்தை விட்டு ஒரு வாரம் மாமியாவுக்கு காரம் பிடிக்காது, மாமனாருக்கு உப்பு சேர்க்க கூடாது, கணவருக்கு 2யுமே சேர்க்க கூடாது, என் பிள்ளைக்கு இது 2யும் சேர்த்தாந்தாண்டா நல்லா வளரும் அப்படின்னு 4 பேர் இருக்க வீட்டுல 4 விதமா சமைச்சு அதுவே நல்லாலேன்னு இவங்க புறம் பேசுறாங்க நடுவர்களே. இவ்வளவு சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிற நடுவர்களே. பெண்கள் கிளம்ப லேட் பண்றாங்க, இவங்க சேலை கட்ட 1 மணி நேரம், அது என்ன 2 நிமிஷம் நூடுல்ஸா நடுவர்களே. 2 நிமிஷத்துல கட்டி வர 8 முழ புடவை அவர்கள் எவ்வளவு நேரம் கட்டிட்டு வர்றது பெரிய சவால் நடுவர்களே. இவர்கள உடை சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க நடுவர்களே. உங்களுக்கு ஒட்டிக்க கட்டிக்க நான் கொடுக்குறாங்க. ஆமாங்க நடுவர்களே. இவங்க கல்ச்சர்ல டான்ஸ் ஆறாங்களா நடுவர்களே. அந்த டான்ஸை வந்து எங்க அப்பா பார்த்துட்டாரு. இதுக்குதான் நீங்க உங்களை படிக்க அனுப்பிச்சோமா எதுக்கு அனுப்பிச்சோம், நாளையில இருந்து உனக்கு காலில் ஒடிச்சு வைக்கணும், அப்பதான் நீங்க அமைதியா இருப்பீங்க. இவங்க சுதந்திரமா இங்க ஆடிட்டு போயிடறாங்க. அது 4 பேர் ஸ்டேட்டஸ்ல வேற போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க படுற பாடு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு லைக் வர மாட்டேங்குது, ஒரு கமெண்ட் வர மாட்டேங்குது. ஆமாங்க நடுவர்களே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சான்றோலாக்குதல் வந்து தாய்க்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொல்லுறாங்க நடுவர்களே. அங்க எங்க அம்மா கேக்குது, உன் கூட தானே படிச்சா காளீஸ்வரி, 2 குழந்தை பெத்துட்டு 3வது குழந்தை முழுகாம இருக்கான்னு சொல்லிட்டு என்னைய பார்த்து 4 கேள்வி கேட்கிறேன். இவங்க பெருமையாக பேசி கொண்டிருக்காங்க. முதுகலை பெட்டம் எங்கள் குடும்பத்திலே, எங்க வம்சத்திலே நான் தாண்டா முதல் டாக்டர் பட்டம், ஒரு பையிலும் மதிக்க மாட்டான்டா, எப்படா கல்யாணம் பண்றேன்னு கேட்கிறாங்க. இவங்க முதுகலை பட்டம் வாங்கி விட்டோம் என்று பெருமையாக பேசுகிறாரு நடுவர்கள். விதவைக்கு உதவி தொகை தராங்க. எத்தனை குடும்ப தலைவர்கள் இங்க கொந்தளித்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா நடுவரே. பிங்க் கலர் பஸ்ஸை பார்த்தாலே போதும் விட்டுட்டாங்க. மகளிருக்கு மட்டும் ஃப்ரீ பஸ் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நாங்களும் தானே டெய்லியும் கவர்மெண்ட்டுக்கு உழைக்கிறோம், எங்களுக்கு 1 ரூபாயா தர மாட்டேன்னு பக்கத்து வீட்டுக்கார மனைவியை பிடிச்சி அந்த குடும்பத்தில் அந்த அடி அடிக்கிறார் நடுவர்களே. இதையெல்லாம் கடந்துதான் நடுவர்களே இங்க வர வேண்டியது இருக்கு. எழுத்தாளர்கள் எல்லாம் சுதந்திரமாக எழுதி கொண்ட எழுத்தாளர்கள் எல்லாம் அவர்களுடைய சவால்களையும் கஷ்டங்களையும் தான் இருக்கிறோம். ஒண்ணுமில்ல, ஜெயந்தி அவர்களை ஒரு காதல் கவிதை, ஒரு நல்ல ஆண்மகனை, அவருக்கு பிடித்த ஆண்மகனை பத்தி காதல் கவிதையை எழுதி அவர்களுடைய அப்பாவிடம் கொடுக்க சொல்லுங்கள் நடுவர்களே. முதலில் அவர்கள் என்ன சொல்றாங்க பாத்துக்கலாம் நடுவர்களே. எனவே காலத்தின் அருமை கருதி இத்தனை பெண்களின் மத்தியில் நீங்க நடுவராக அமர்ந்திருந்து பல சவால்களை கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள். எங்களுடைய பெண்கள் எவ்வளவு பெரிய சவால்களை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று தெரிந்தும் நீங்கள் சவால்கள் என்ற தீர்ப்பை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய பெரியோர்களே,
ஒரு நல்ல ஒரு தலைப்பிலே அற்புதமாக 6 பேரும் சிறப்பாக வாதிட்டு இருக்கிறார்கள். பட்டிமன்ற பேச்சாளர்களை எல்லாம் தாண்டி உச்சம் தொட்டிருக்கக்கூடிய அந்த 6 பேரையும் நல்ல பலமா கரவொலி கொடுத்து பாராட்டலாம். ஏன்னா பட்டிமன்றம் எல்லாம் இன்றைக்கு வெட்டிமன்றங்களாக போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே ஒரு நல்ல தலைப்பிலே இன்றைய சூழலிலே பெண்கள் முன்னேற்றம் என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறதா இல்லை சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறதா என்கிற தலைப்பிலே 6 பேரும் 6 நவரத்னங்களை இன்றைக்கு கண்டெடுத்து கொடுத்த பேராசிரியர் பெருமக்களுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல அற்புதமான ஒரு பேச்சாளர்கள். அது கடைசியா வந்து பேசிட்டேன் அந்த அம்மா, ஆத்தாடி இந்த அடி அடிச்சா என்ன ஆகிறது, இன்னும் இருக்கு நிறைய விஷயங்கள், இதெல்லாம் உள்ள குமுறல்கள், போராட்டத்தின் வெளிப்பாடு. எவ்வளவு அழகா பேசுறாங்க, எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. நமக்கெல்லாம் மனசு மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்லடா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளுடைய மனக்குமுறலை எல்லாம் நம்ம பிள்ளைங்க சொல்றாங்களே அப்படிங்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பாராட்டு. ஏன்னா உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறோமா அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சியா தான் இருக்கிறோம், ரொம்ப சிறப்பாக தான் இருக்கிறோம், எங்களுடைய முன்னேற்றம் என்பது மகிழ்ச்சியா தான் இருக்குது. கவிஞர் நா. முத்துக்குமார் ஒரு அற்புதமான கவிதை எழுதினார், தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை. எத்தனை பேர் அந்த கவிதையை படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. வேப்பம்பூ மிதந்து கொண்டிருக்கிற கிணற்றிலே தூர்வாரும் உற்சவம் நடைபெற்றது. அப்பா கிணற்றுக்குள் முங்க முங்க வேலைக்காரி திருடியதாய் சொன்ன கரண்டி வெளியே வந்தது. சின்னவன் தூக்கி போட்ட வாளி வெளியே வந்தது. ஒவ்வொன்றாக அப்பா முங்க முங்க ஒவ்வொரு அதிசயமான பொருட்கள் எல்லாம் கிணற்றை விட்டு வெளியே வந்தது. அப்பா தூர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். கிணற்றில் இருக்கிற எல்லா பொருட்களும் வந்தது. பாவம் அப்பா இன்னும் தூர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அம்மா மாத்திரம் கதவின் பின்னால் நின்றுதான் அப்பாவோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பா கடைசி வரை மனசை தூரெடுக்க மறந்தே போய்விட்டார் என்று அந்த கவிதையை முடித்திருப்பார். மனசை தூரெடுக்கணும். பெண்ணடிமைத்தனம் தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயல் கொம்புன்னு சொன்னான். பெண் அடிமை, பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் நான் பல மேடைகளிலே சொல்வது உண்டு, ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு பெரும்பாலும் உதவுபவள் அவள் மனைவியாகத்தான் இருக்கிறாள். ஒவ்வொரு விமனுக்குள்ளதான் மென் இருக்கிறான், ஒவ்வொரு ஷீக்குள்ளதான் ஹீ இருக்கிறான். பெண் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எந்த ஆண்மகனும் இல்லை என்பதை அடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வெற்றி, என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றேன்னா எனக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய என் மனைவி தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறாள், அவள் தான் எனக்கு இந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறாள் என்று என்றைக்கு ஆடவன் சொல்லுகிறானோ அப்பொழுதுதான் பெண்கள் முன்னேற்றம் என்பது சிறப்பு. அந்த அளவிற்கு ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. இந்த முன்னேற்றம் என்பது எப்படிப்பட்டது? மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்பது எப்பொழுது வரும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்கிறார்கள். இவங்க சொன்னாங்க, நாங்க நிறைய சவால்களை சந்தித்திருக்கிறோம், சவால்கள் தான் எங்களை எல்லாம் இந்த மாதிரி மாற்றி இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பெறணும். வெற்றியை பெறுவதற்கு தான் இவ்வளவு போராட்டங்கள். இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபையை நான் பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சபை ஒரு அற்புதமான சபை. இந்த இடத்துல பெண்கள் முன்னேற்றம் மகிழ்ச்சி என்று 3 பேர் பேசி இருக்கிறாங்க. இல்ல அது சவால்கள் நிறைந்தது 3 பேர் பேசி இருக்கிறாங்க. 2 சம்பவத்தை மாத்திரம் உங்களிடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாள் பெண்களுக்கு ஒரு ஏற்றம் தருகின்ற உலக மகளிர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் ஒரு பெண்மணி, உங்களைப் போல 16, 17 வயது 18 வயது பெண்மணி. அந்த ஊரிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் ஓடி வருகிறார். என் மனைவி பிரசவவதியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள், எனவே என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும், மருத்துவர் இருக்கிறாரா? அவள் சொன்னால், இங்கே பெண் மருத்துவர் இல்லை, அப்பா தான் மருத்துவராக இருக்கிறார், வேண்டுமானால் அப்பாவை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். இல்லை இல்லை கூடாது, நாங்கள் உயர்ந்த ஜாதியிலே பிறந்தவர்கள், பெண்களை ஆண்கள் வைத்தியம் பார்ப்பது என்பது கூடாது, எனவே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று போய்விட்டார்கள். இன்னொரு அரை மணி நேரம் கழித்து இந்த பக்கத்திலே ஒருத்தர் வந்தார். என் மனைவிக்கு பிரசவவதியாக இருக்கிறது, எனவே அதை பிரசவத்தை பார்ப்பதற்கு மருத்துவர் இருக்கிறாரா? அப்பா தான் இருக்கிறார். அப்பா வேண்டாம். அம்மா இல்லையா? அம்மா இல்லை. சரி, நான் போய் வருகிறேன்.
மறுநாள் அந்த பெண் உட்கார்ந்து நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த வீதி வழியாக 2 பிணங்கள் போகிறது. பிரசவ வலியால் துடித்து துடித்து இறந்து போன ஒரு மேல்தட்டை சார்ந்த ஒரு பெண்ணும் ஒரு இஸ்லாமிய பெண்ணும் அந்த பக்கமாக கடந்து போகிற பொழுது அவள் கண்ணீர் வடிக்கிறாள். கண்ணீர் வடித்து விட்டு அழுகிறாள். அழுது கொண்டே அப்பாவிடம் சொல்லுகிறாள், பெண் தான் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்கிற இந்த இழிநிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிறைய மருத்துவர்களை உருவாக்க வேண்டும், பெண் மருத்துவர்களை உருவாக்க வேண்டும், நான் அதை செய்வேன் என்று சொல்லி எல்லோரிடத்திலையும் போல கையேந்தாமல் நின்று சாதித்து மிகப்பெரிய அளவிலே பொருளீட்டி கொண்டு இந்திய மண்ணிலே காலடி எடுத்து வைத்தார். இந்தியாவிலிருந்து கிளம்பி போய் சம்பாதித்து மீண்டும் இந்திய மண்ணிலே காலடி எடுத்து வைத்து இன்றைக்கு வேலூரிலே வேலூர் மெடிக்கல் காலேஜ் என்றும் வேலூர் மருத்துவமனை என்றும் மாற்றி காண்பித்த ஐடாஸ் கட்டர் அவர்கள் பெண் குலத்தினுடைய மிகப்பெரிய போராளியாக இன்றைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவமனையை கட்டி தந்திருக்கிறார் என்று சொன்னால், சவால்கள் நிறைந்த காலகட்டத்திலே அந்த பெண் அந்த முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்ட வரலாறை நாம் பார்க்கிறோம். அன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு இல்ல சமூகம். அன்னைக்கு இருந்த சமூகம் ரொம்ப மோசமாக இருந்த சமூகம். அந்த காலகட்டத்திலே போராடி இன்றைக்கு உலக புகழ் பெற்ற ஐடாஸ் கட்டராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பெண்மணி தென்னகத்திலிருந்து புறப்பட்டு அவருடைய சகோதரன் போகிறான். சகோதரனிடத்திலே தென்னகத்திலே பெண்கள் நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர்களை படிப்பதற்கு கூட அனுப்புவது இல்லை. அவர்கள் படிப்பதற்கு தடை. குறிப்பிட்ட வயதிலே திருமணத்தை முடித்து விடுகிறார்கள். எனவே பெண் கல்வி என்பது எட்டாக்கணியாக இருக்கிறது தமிழகத்தினுடைய தென்பகுதியிலே என்று அவன் புள்ளி விவரத்தை தர, அந்த பெண் சக்கர நாற்காலியில் அவள் எழுந்து நடக்க முடியாதவள் சக்கர நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு அப்படியே சிந்தித்து பார்க்கிறார். எல்லோரிடத்திலும் கையேந்துகிறாள். நான் பெண்களுக்கு கல்வி கற்பிக்க போகிறேன் என்று சொல்லி கையேந்தி அந்த பெண்மணி நம்முடைய திருநெல்வேலி சீமையிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பெண்மணிகள் படிப்பதற்கு வசதியாக சாரா டக்கர் என்கிற அற்புதமான பெண் கல்வி நிறுவனத்தை தொடங்கி இன்றைக்கு அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவிளக்கை ஏற்றிய சாரா டக்கர் இந்தியாவிற்கு வரவில்லை. ஆனால் அவள் அனுப்பிய தொகையிலே இங்கே அற்புதமான பெண்களுக்காக பிரத்யேகமாக பள்ளி கல்லூரி என இன்றைக்கு ஆலமரம் போல விரிந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு சாரா டக்கர், ஒரு ஐடாஸ் கட்டர், இவர்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு அற்புதமான பணியை செய்திருக்கிறார்கள் பெண்கள். அந்த காலகட்டத்திலே போராட்டம் நிறைந்த காலகட்டத்திலே பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு சந்தோஷமா தெரியலையா அப்படின்னு தானே கேட்குறீங்க? இவங்க 3 பேர் அவங்க சொல்லலைனாலும் அவர்கள் சொல்லியதாக நான் சொல்லி, இது உங்களுக்கு சந்தோஷமா தெரியலையா என்று கேட்டிருக்கிறாங்க. அதனால் அதே நேரத்தில் இவங்க 3 பேரும் இவங்க சொல்லும்போது எனக்கு சரியாத்தான் படுது. இவங்க 3 பேரும் கரடியாக கத்தியிருக்காங்க. அது இவங்களை பார்த்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க? 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 23ஆம் புலிகேசி, 24ஆம் புலிகேசி, 25ஆம் புலிகேசி. அந்த அம்மா 25ஆம் புலிகேசி. ஆமாம், அந்த அக்கா அவ்வளவு திட்டி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தெரியுது, நாளும் பொழுதும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லையா? அன்னைக்கு கூட சமைக்க வைக்கிறீங்களே. கொரோனா வந்தப்ப அதிகமா இயங்கினது யார் தெரியுமா? வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் இயங்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆண்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். மற்ற வேலையெல்லாம் ரொட்டியில் இருக்க புள்ளியெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா வீட்டுக்கு சமையலை செஞ்சு கொடுத்து அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிறுக்கு பிடிச்சி போய் என்கிட்டலாம் பல பேர் கேட்டாங்க, எப்போ பள்ளிக்கூடத்தை திறப்பீங்க? முடியல, இவங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு முடியலைன்னு சொல்ற அளவுக்கு படுத்து எடுத்துட்டாங்க. அப்படி இந்த பெண்கள் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான்லாம் என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் சேர்க்க போகிறப்ப எல்லாரும் திட்டினாங்க, பொட்ட பிள்ளையை போய் படிக்க வைக்கிறியே, அறிவில்லையா உனக்குன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் தலைமுறையில் முதல் டாக்டர் என்னுடைய மகள் என்பதை நான் உருவாக்க வேண்டும்னு சொல்லி அவளை உருவாக்கணும். ஆனால் அவ சொல்றா, எப்பா எடுத்த முயற்சி எல்லாம் போச்சுப்பா, ஹிட்லர் உட்கார்ந்துருக்காப்பா வீட்டில். இதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அதைத்தான் அவங்க அழகா சொன்னாங்க. போராட்டம் நிறைந்தது தான் வாழ்க்கை. இதுல எப்படி நாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இதுல எப்படி நாங்க முன்னேற முடியும்? எங்களுக்கு உதவியா யாராவது இருக்காங்களா? இல்லையே. கை ஒடிஞ்சு போச்சு என் பிள்ளைக்கு, ஒரு ஆக்சிடென்ட்ல கை ஒடிஞ்சு போய் கை குழந்தையை வச்சுக்கிட்டு அவ தான் சிரமப்பட்டாலே ஒழிய அவளுக்கு உதவிக்கு யாரும் போக முடியல. இங்க இருந்து அவங்க அம்மா தான் ஓடுறா. இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணே எதிரியாக இருக்கக்கூடிய சூழல்ல நாங்க எப்படி பெண்கள் முன்னேற்றம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க பேசுறதும் சரியாத்தான் தெரியுது, இவங்க பேசுறதும் சரிதான், இவங்க பேசுறதும் சரிதான். நான் தீர்ப்பு எப்படி சொல்லலாம்? இவர்கள் பேசியதும் சரி,
இவர்கள் பேசியதும் சரி, நன்றி வணக்கம் சொன்னா சட்டம் இது நீனு 2:30 மணிக்கே சொல்லியிருந்தேன்னா போயிருப்போம் பேசாம. அப்போ ஒரு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிற உண்மையிலேயே பெண்கள் துன்பப்படுகிறார்களா? ஒரு காலத்தில் இருந்த அந்த துன்பம் இன்றைக்கு மாறிடுச்சா? பெண்கள் முன்னேறி இருக்கிறார்களா? எத்துறையிலும் பெண்கள் நம்ம பார்க்கிறோம். நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரை மகிழ்ச்சியா இருக்கலாம். புகுந்த வீடு என்று வருகிற பொழுது அங்கே நம்முடைய மகிழ்ச்சி குறைவு வருகிறது. அப்ப பெண்ணுக்கு 2 இடம். அதனாலதான் பெண்ணை நாற்றுன்னு வச்சோம். நாற்று இன்னொரு இடத்துல போய் நட்டு வைக்க வேண்டிய ஒரு நேரம். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய போகிறது என்கிற கவலை ஒரு புறம் இருந்தாலும் பெண்கள் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறார்கள். தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டு சிங்க பெண்களாக இந்த வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்னேற்றத்தை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர வருகிற வருத்தங்களை பார்த்து வருத்தப்படக்கூடாது என்று இவர்கள் சொன்னதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே 2 பெண் குழந்தைகளை பெற்றவன் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறேன். துன்பம் என்பது கையில் வைத்து பார்க்கிற ஒரு கல்லை போல, அது பக்கத்திலே வைத்து பார்த்தால் பெரிதாக தெரியும், கொஞ்சம் தள்ளி வைத்து பார்த்தால் கொஞ்சம் குறைவாக தெரியும், தூக்கி எறிந்து விட்டால் அது மாறி போகும். என் மகளுக்கு அந்த வித்தையைத்தான் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீ பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காதே, தூக்கி எறிந்து விட்டு வாழ்க்கையிலே முன்னேறி என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாள். எனவே பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லையா? எல்லோருக்கும் பிரச்சனை என்பது இருக்கிறது, சவால்கள் என்பது இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெண்கள் பீடு நடை போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு என்றைக்கும் நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கும். சவால்களை எதிர்கொண்டு நீங்களும் சாதிக்கிற பெண்ணாக மாற வேண்டும் என்கிற அடிப்படையிலே பெண்கள் முன்னேற்றம் இன்றைய சூழலிலே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அந்த மகிழ்வை நோக்கி நாமும் பயணப்படுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே வாய்ப்பு வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் அன்பன் மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன். நன்றி ஐயா. அற்புதமான தீர்ப்பு ஒன்று வழங்கி அமர்ந்திருக்கும் நடுவர் நகைச்சுவை நாவரசு முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய ஜேசி தொலைக்காட்சி இயக்குனர் ஜான் இம்மானுவேலை அன்புடன் அழைக்கிறேன். நினைவு பரிசு வழங்க பேராசிரியர் ரேச்சல் மாலினி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.